ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூசியை காமிக்கிறாங்க. அவள் ஒரு பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கா. அங்கே வந்திருக்க பர்சனை பார்த்தா அங்கே ரொம்ப வயசான ஆள் மாதிரி இருக்காரு. எனக்கு அந்த ஆளை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஃபோட்டோ இருந்தது நெட்டில் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஆள் இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா அந்த பர்சன் வந்தால் நீ மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு உன்னோட வேலையை ரிசைன் பண்ணிடணும், எனக்கு 3 இயர்ஸில் 2 பேபி வந்துட்டு எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற சைட் அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே மேரேஜை பற்றிலாம் பிறகு பேசிக்கலாம், எனக்கு டவுரி கொடுக்கணும்ல, எனக்கு ஒரு வீடை வந்துட்டு நேமில் எழுதி கொடுத்துடணும், 1 மில்லியன் காசு கொடுக்கணும்னு சொன்னதும் நான் வந்து அதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஆளோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் காமிச்சதுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த ஆள் நம்ம இப்போ போய் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் என்ன அவசரம், ஃபஸ்ட்டு நீ கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து எனக்காக வந்து அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டு அவள் காமிக்கிறா. அப்போ அந்த ஆள் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க மேரேஜுக்கு முன்னாடி எந்த பொண்ணுக்குமே இப்படி செலவழிக்கக்கூடாது அப்படின்ற சொன்னதும் அப்புறம் எதுக்கடா இங்கே மேரேஜ் பண்ண வந்த, உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டு பேசாமல் வீட்டிலே உட்கார வேண்டியதானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. என்ன திமிரா பேசிகிட்டு இருக்க, நீ ஜஸ்ட் ஒரு சாதாரண டிசைனர் தான், நீ வந்து என்ன மாதிரி ஆள் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும்னு சொன்னதும் பொண்ணு கிடைக்காம ஊரை சுற்றிட்டு நீ வந்துட்டு ஃபோட்டோவை கிராப் பண்ணி ரொம்ப சின்ன பையன் மாதிரி காமிச்சிட்டு நடிச்சுட்டா சுற்றிட்டு இருக்க, நீங்களாம் வாழ்க்கை முடிக்க கல்யாணமே ஆகாம தான்டா சுற்றுவேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்தாலும் என் கூட என்ன சண்டை போடுறதுக்கு நீ ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் சண்டை போடுறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. கால் வந்துடுது. அப்போ லாயர்ட்ட இருந்து உங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டி 3 மில்லியன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே அங்கே வந்து சேருங்க அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இன்னும் 3 மில்லியனான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகி போய் வாயில் இந்த தண்ணியை மேலே துப்பி விட்டதுமே அந்த ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. நான் இப்போ மில்லியனர் ஆகிட்டேன், உன்ன மாதிரி பிச்சைக்கார பையன் கூட சண்டை போகிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க இருந்து போகிறா. பிறகு அங்கே போய் லாயரை மீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் அந்த காசை பற்றி வந்துட்டு நீங்கள் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு சொல்லாமல் வந்தீங்க, வந்துட்டு கொடுங்கன்னு சொல்கிறப்ப ஆனால் அதை விட உங்கள் அப்பாவோட கடன் அதிகமாக இருக்கே அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவரை வந்து ஷாக்காகி போயிடுறா. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தீங்களா, நான் இதுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு வர போகிறேன், இப்போ என்னோடய பாட்டிக்கு போய் நான் குக்கிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அந்த சைடில் நம்ம ஹீரோயின் வந்து அவன் மேலே போய் இடிச்சிட்டு இவ அப்படியே வந்து ஸ்லிப் ஆகும்போது நம்ம ஹீரோ தாங்க காப்பாற்றிட்டு இருக்கான். அவனை அங்கே டச் பண்ணிவிட்டு இவ வந்துட்டு அப்படியே வெக்கப்பட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எந்திரிங்க அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். இந்த பாக்ஸிங் கிளாஸோட ஓனரே நான் தான், நீங்கள் வேணா கோச்சாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு பேசுகிறா. கேட்டு நம்ம ஹீரோ நானுமே இங்கே பாஸ் தான் அப்படின்ற சொன்னதுமே என்ன சொல்லிட்டு இருக்க, நீ எப்படி பாஸ் ஆவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அங்கே நம்ம லாயர் சொல்கிறாரு மேடம் உங்களோட ஷேர்ஸ் வந்து 51, அவரோட ஷேர்ஸ் 49 அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா இந்த 3 மில்லியனில் இவனுக்குமே பங்கு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஹீரோயின் பாவம் உன்னை பார்த்தாலே ரொம்ப வயசாகி போன மாதிரி இருக்குது, எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து பிரச்சனை, இது வந்து 3 இயர்ஸாக ஒன்றுங்க வந்துட்டு ஒன்றுமே போகல, பேசாமல் வந்துட்டு இதை நம்ம சேல்ஸ் பண்ணிடுவோம், காசை பிரிக்கிறத பற்றி பேசுவோம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே டச் பண்ணதும் தள்ளி நில்லுங்க அப்படின்ற சொல்லிட்டு அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதுமே உன்னை வந்துட்டு பாவமேனு விட்டு வச்சுட்ருக்கேன், இது வந்துட்டு என்னோடது, ஆல்ரெடி வந்து 51 என்னோடதுன்னா நான் தான் பாஸ், நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் தான் இங்கே நடக்கும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அப்போ அங்கே லாயர்ட்ட நான் என்ன இப்போ கரெக்டாக சொல்லிட்டுருக்கேனா அப்படின்றது கேட்டதும் மேடம் நீங்கள் கரெக்டும் தான், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபால்ஸும் தான் அப்படின்றத சொல்கிறாரு, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதுமே ஏன்னா வந்துட்டு உங்கள் அப்பா வந்து கடனை வாங்கி வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு உடனே அடைச்சாகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும், உங்கள் அப்பா வந்துட்டு இங்கே ப்ராஃபிட் வந்துட்டு எதுவுமே வந்து இது வரைக்கும் பண்ணலை, ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராஃபிட் அவர் பண்ண சொல்லிட்டு இருக்காரு, 3 மந்த்ஸில் இந்த அவர் பண்ணி கொடுத்துருக்க இந்த கான்ட்ராக்ட்டுமே எக்ஸ்பிரே ஆயிரும், ஸோ வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது, அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணணும்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோ என்னோட அசிஸ்டன்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே உனக்கு டீட்டெயில் கொடுப்பாருன்னு சொன்னதும் என்னது உன்ட்ட அசிஸ்டன்ட் வேறு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்காய் பார்க்குறா. பார்த்தா வந்துட்டு அவங்க அப்பாவோட கடனை பார்த்தா 800 வந்துட்டு மில்லியன் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அட பாவி இந்த மனுஷன் என்னைக்கு எனக்கு நல்லது பண்ணியிருக்கான், நான் இங்கே வந்ததே தப்பு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டுச்சுக்கா. நம்ம ஹீரோ ஃபஸ்ட் இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோமா, வந்துட்டு நீ அதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னதும் இவங்க வந்துட்டு ஆளுங்க எல்லாத்தையுமே வரவைக்கிறதுக்கு அங்கே நோட்டீஸ்லாம் கொடுத்துச்சுக்கா. இது வந்துட்டு ஆரம்பித்து வந்துட்டு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இது பேங்க் கிராஃப்ட் ஆக போகுது, ஸோ மூடுறதுங்களே ஏதாச்சும் ப்ராஃபிட் பார்த்துடலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே வந்துட்டு இன்சல்ட் பண்ணி போனதுமே இவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்குது. என்னென்னா வந்துட்டு பேசுகிறாங்க பாருன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கார் கடியில் போயிட்டு அது போய் மாட்டிக்கோவுமே வேமா அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிச்சுக்கா. காரில் வந்துட்டா பெரிய இவங்க நினைப்பா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே கீழே இறங்கி வர்றது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான், அவனோட நேம் வந்து ஷென். நம்ம ஹீரோயின்கிட்ட என்ன வந்துட்டு இந்த நிலைமையில் இருக்க, என்ன நீ பெரிய டிசைனர் ஆகி ரிச் ஆகிருப்பேன்னு நினச்சா இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு சுற்றுறியே, உன் நிலைமை இப்படியாகும் நான் நினச்சி கூட பார்க்கல
பார்க்கல அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், எதுக்கு வந்துட்டு நீ என்னை பற்றி தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நான் செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஒன்றை மாதிரியா கேவலமாக வந்துட்டு ஒரு வயசான லேடியை காசுக்காக வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டவே தானே நீன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே இன்சல்ட் பண்ணதுமே, நீ தேவையில்லாமல் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காத, உனக்கு நான் இப்போயுமே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், பேசாமல் நீ என்கிட்ட வந்துடுறியான்னு சொல்லும்போது வேணுக்குன்னு எங்கள் ஃபேஸ் கிட்ட போய் எங்கள் தும்மி மூஞ்சில் வந்துட்டு எச்சா தெறிக்க வச்சுட்டு, உனக்கு வந்துட்டு இதான் கரெக்டானதுன்னு நினைக்கிறேன், அதுக்குமே எனக்கு டிராஸ்பின்னா வந்துட்டு அலர்ஜி, நீ என் பக்கத்தில் இருக்கப்பா வந்து அப்புறம் தும்மல் வரதானே செய்யும் அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் அவன் ரொம்ப கோமாயிட்டு அந்த சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை பற்றி அங்கே உள்டாவை அசிங்கப்படுத்தி எல்லாரும் முன்னாடியும் வச்சு அங்கே பேச ஆரம்பிச்சிடுறான். அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பேசினதும், நீ என்னை பார்த்து வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, நான் இவ்வளோ பெரிய வந்துட்டு பணக்காரன் ஆகிட்டேன்னு, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பேன்னு சொன்னதும், உன்கிட்ட போய் நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ வந்து எப்படி கேவலமான வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, நான் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் காமிக்கவா அனுப்பிவிடுவான்னு சொன்னதும் அங்கே எல்லாருமே வந்துட்டு அனுப்பிவிடுமான்னு சொல்கிறப்ப இவன் கையை பிடிச்சி இழுத்ததுமே ஹீரோயின் கையை பிடிச்சி கடிச்சு வச்சுடுறா. இவன் கோவப்பட்டு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து கையை பிடிச்சதுமே அங்கே ஹீரோயினுக்கு அவனை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஏதோ ஒரு வயசான மேனை நீ எப்படியோ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட வந்துட்டு பணக்காரி ஆகிட்டேன்னா பரவாயில்ல, ஒரு பிச்சைக்காரனையா போய் பிடிச்சிருக்க அப்படின்ற சொன்னதும், இருந்துட்டு போட்டுமே பரவாயில்ல, உன்னை விட பார்க்குறதுக்கு இந்த ஆள் நல்லா தானே இருக்கான், எனக்கு வந்துட்டு என்ன வந்து குறைச்சல் இருக்குது அப்படின்ற செட் அவள் கேட்குறா. நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்துட்டு உன்னை வந்து கார்லேயே ரைட் பண்ணுவேன்னு சொன்னதோ, இந்த கேவலமான காரில் வர வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு திட்டினதுமே, நான் யாருன்னு தெரியாமல் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் எவ்வளோ பெரிய வந்துட்டு பணக்காரையும் தெரியுமான்னு சொன்னதும், என்னோடய பாய் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா, மிஸ்டர் ஹூ, அவர் வந்துட்டு அவ்வளோ பெரிய வந்துட்டு பணக்காரன், அவர் பெரிய சிஇஓன்னு சொன்னதும், என்னது ஹூ அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம், நீ என்ன வந்துட்டு உனக்கு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா, இவர் பெரிய வந்துட்டு பணக்காரர்னு சொல்லிட்டு இருக்கா, அப்பா அவன் நீ என்ன போய் பேசிகிட்டு இருக்கா, ஒரு பாக்ஸிங்கில் ஒர்க் பண்ணுறவனை கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ராமாவை பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி வந்துட்டு அந்த கம்பெனி கூட எனக்கு நிறைய கான்ட்ராக்ட் இருக்குது, நீ தேவையில்லாமல் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காத, என்ன மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனும் அவருமே டீல் போட போகிறம்ப நீ வந்துட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சீன் போட்டதுமே, ஓ அப்படியா உனக்கு வந்துட்டு அவரை பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஏன் தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே வந்துட்டு ஓவராக பேசுகிறான். அவருக்கு வந்துட்டு மீடியாஸ் முன்னாடி இப்படிலாம் வர்றதுக்கு அவருக்கு பிடிக்காதான், அவர் ஒரு மாதிரி ஷையான டைப் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்ப அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் கம்பெனி வந்து சமாளிக்க மாட்டீங்கன்ற வாசி உங்கள் தாத்தா இப்படி சொல்லி எல்லாத்தையுமே வந்து மறைச்சி வச்சுட்டு இருக்காரு அப்படின்றத சேர்த்து அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. அவன் இன்னுமே ரொம்ப ஓவராகவே பேசிகிட்டு இருக்கான். உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, நாளைக்கு கிளாஸ் ரீயூனியன் பார்ட்டி இருக்குல்ல, அங்கே பா நான் வச்சு உன்னை வந்துட்டு அசிங்கப்படுத்த மட்டும் விட மாட்டேன்னு சொன்னதும், அப்போங்க நம்ம ஹீரோ நீ அளவுக்கு மீறி பேசிகிட்டு இருக்கா, கண்டிப்பாக நீ பேசுகிறதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும், பார்த்தீங்களா இந்த ரோடை, இதில் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு லக்ஸரியஸான கார் தான் போக முடியும், உங்கள் பிச்சைக்கார உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புங்க, உங்கள் மூஞ்சிகளை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்ற சைட் அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, அப்போ நம்ம ஹீரோ சரி ஓகே இந்த ரோட்டில் நீ வந்துட்டு உன்னோட கார் ஓட்டிகிட்டு போனால் தானே, ஃபஸ்ட்டு இந்த ரோட்டில் இவன் கார் ஓட்டக்கூடாது, அந்த மாதிரி இந்த ரோடவே நீங்கள் வந்துட்டு விலைக்கு வாங்கிருங்கன்னு சொன்னதும், பாதியாக இவன் மனசுக்குள்ளே பெரிய பணக்காரன் நினைப்பு அப்படின்ற சைட்டு ரொம்ப மோசமாக பேசுகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் இவனை மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் வந்து என்ன பேச்சு, இவன்கிட்ட பேசினாலே உருப்படாது, நம்ம போய் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு அங்கே அவன் கூட சேர்ந்து போனதுமே, இப்போ அந்த ஷேன் வந்துட்டு கத்திட்டு இருக்கான். ஓ மனசை என்ன நினச்சிட்டு இருக்கா, என்ன மாதிரி ரோடை வந்து விலைக்கு வாங்குவேன்னு சொன்னேன், சும்மா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கத்தும் போது அங்கே அசிஸ்டன்ட் சரி ஓகே இமீடியட்டாக அந்த கார் எடுங்கன்னு சொல்கிறப்ப செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. என்ன தேவையில்லாம நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, ரோட்டை விலைக்கு வாங்க போகிறேன் அது இதுன்னு வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற சொல்கிறப்ப உண்மையிலே வந்துட்டு அந்த காரை வந்துட்டு இவங்க கத்திட்டு இருக்கும்போது அந்த பக்கம் எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, முதல் ஸ்டாப் பண்ணுங்கள், நான் யார் தெரியுமா, நான் நினச்சேன் உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே கத்தும்போது, இது வந்துட்டு ஹூப் குரூப் தரப்பில் வந்துட்டு நடந்துருக்கு, அவங்க தான் வந்துட்டு காரை வந்துட்டு எடுக்க சொல்லிட்டாங்க, இது அவங்களோட ரோடு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு ஷாக் ஆகிட்டு உண்மையிலே ஒருவேளை அப்படின்னா வந்துட்டு அவன் தான் ஹூவா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அது எப்படி வந்துட்டு சாத்தியமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே வந்துட்டு புரிய மாட்டுது. ஹீரோவும் ஹீரோயினுமே மலையில் நினச்சி போய் அங்கே வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு தலையெல்லாம் தோட்டிகிட்டு இருக்கவுமே நம்ம ஹீரோயின் எனக்கு இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், இந்த நான் உனக்காக வந்துட்டு நூடுல்ஸ் கொடுக்குறேன், இதை நீ கிஃப்டாக வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்லாம் சாப்பிட மாட்டேன்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்கிறப்ப நானே குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சூப்பராக நம்ம ஹீரோ அங்கே வந்து குக் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயின் அவனவே பார்த்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்ற சட்டி யோசிக்கிறான். நான் இப்படிலாம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, இவன் வந்துட்டு ஒரு பூவர் பையன், இவனை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் எப்படி லைஃப்பில் வந்து ரிச் ஆக முடியும் அப்படின்ற சட்டை யோசிக்கிறா. நம்ம ஹீரோ அவளுக்காக அங்கே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்ததுமே ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கு நான் மட்டும் வந்துட்டு அந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு போய்க்கிறேன், நீங்கள் ஒன்றும் வர வேணாம் அப்படின்ற சொன்னதும், ஏன் நான் வந்தால் உனக்கு வந்துட்டு அசிங்கமாக இருக்கும் நீ நினைக்கிறியான்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, அவங்க வந்துட்டு தேவை
தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எதுக்காக வந்துட்டு அதெல்லாம் பேச்சை வாங்கணும், நான் வந்து பார்த்துக்கிருவேன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ இந்த சின்ன வயசுலேருந்தே இந்த பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் மேடம் எப்படி கிளம்பிட்டு இருக்காங்களே அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ வேமா அங்கே போகிறான். நம்ம ஹீரோயின் போகும்போது எங்கே போயிட்டுருக்க, இந்த காரில் வந்துட்டு போ அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, அது ஜஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் ரீயூனியன் பார்ட்டி தான், அதுக்காக எதுக்கு வந்துட்டு இந்த காரெல்லாம் நான் போய் இறங்கணும், இதெல்லாம் ரொம்ப ஓவர், மணியை வேஸ்ட் ஆக்காமல் யார்கிட்ட வாங்கினே அதை கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுத்துரு அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து போனதுமே நம்ம ஹீரோ நான் இவளை பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன், பணத்துக்கு ஆசைப்படுறவன் யோசிச்சுட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை அங்கே வந்துட்டு அவளுக்கு எதுவுமே வந்துட்டு புள்ளி நடக்கக்கூடாது, அவளுக்கு ப்ரைவேட்டாக ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணிடு, அவளுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அது எல்லாத்தையுமே நீ ஏற்பாடு பண்ணிடு, நானுமே இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்கிறான். அந்த ஷென் அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கான் தானே, நான் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன், இப்போ ஹூ குரூப் கம்பெனி கூடயுமே நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய வந்து லைஃப்பை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்பீடாக ஓடி வரேன்னு சொல்லிட்டு அவன் மேலே போய் இடிச்சதுமே அங்கே இருக்க எல்லாருமே நீ எதுக்காக அப்படி வந்து பண்ணிட்டுருக்கா, ஒழுங்காக வந்துட்டு பார்த்து வரமாட்டேன்னு சொன்னதும் இல்லை வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லப்போ இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இங்கே வந்துட்டுருக்க, ஏன் வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு காரில் கூட்டிகிட்டு வந்து விடாமல் அந்த சைக்கிளில் கூட்டிகிட்டு வந்து விட்டானான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதை லீனுமே ரொம்ப கேவலப்படுத்திட்டுருக்கா. ஐ திங்க் வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஏன் வரல, ஒருவேளை வந்துட்டு வந்து கேவலமான ட்ரெஸ் எதுவும் போட்டிருப்பான், ஸோ வந்துட்டு வர்றதுக்கு அசிங்கப்படுத்திட்டு வரலையான்னு சொன்னதும் அவர் ஏன் வந்துட்டு அப்படி பண்ண போகிறாரு, அவருக்கு கொஞ்சம் வந்துட்டு வேலை இருக்குது அப்படின்ற சொன்னதும் என்னம்மா அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை அவன் வந்துட்டு சும்மா ஒரு பூவர் சும்மா ஊரை சுற்றிட்டு வந்து சுற்றிட்டு இருப்பான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு இவன் சியர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அவனை அங்கே புகழ்ந்து தள்ளிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த ஷென்னை வந்துட்டு அங்கே பாராட்டுறாங்க, உன்ன மாதிரி ஒரு ஆளால் தானே நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட போகிறோம், இவ்வளோ பெரிய ஹோட்டல்லையுமே எங்களுக்கு வந்துட்டு இப்படி அனுமதி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து நீங்கள் வந்துட்டு எதுக்காக இன்னும் இப்படி இருந்துச்சுக்க, நாங்கள் எல்லாமே நல்லா வந்துட்டு பணக்காரவங்களாயிட்டோம், ஆனால் உன்னோட டேஸ்ட் எப்படி இப்படி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே மேனேஜர் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இது ஹூ குரூப் கம்பெனியோட ஓனர் என்னோட தரப்பில் சூசிக்காக அப்படின்ற செட் அங்கே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன வந்துட்டு இவளோட ஹஸ்பண்டோட பெருமை ஏன் ஒருவேளை வந்துட்டு ஹூ குரூப் கம்பெனி ஓனர் இவங்க தானே அப்படின்ற செட் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் நடக்க சாத்தியமே கிடையாது, சும்மா வந்துட்டு இவன் வந்து பொய் சொல்லிட்டு இருப்பா, அவங்க வந்துட்டு மாற்றி ஏதோ தப்பாக சொல்லியிருப்பாங்க, இப்போ இந்த சாப்பாடு எல்லாமே எனக்காக தான் வந்திருக்கும், ஏன்னா அந்த குரூப் கம்பெனியோட நான் தானே வந்துட்டு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற செட் அவன் ரொம்ப சீனை போட்டுட்ருக்கான். ஸோ இது என்னோட தரப்பில் அவர் வந்ததுமே நான் அவங்கள கண்டிப்பாக மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக சீனை போட்டுட்ருக்கும் போது அப்போ அந்த லீன் பார்த்து எங்களோட லைஃப்லாம் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குது, ஆனால் ஓ லைஃப்பை பாரு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடா, உங்களோட பொழப்பை பற்றிலாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்பாவே இப்போ நீ வந்து ரொம்ப ரிகரெட் பண்ணுற இல்லை என்ன மாதிரி ஒரு ஆளை போய் விட்டதை நினச்சி அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் உன்ன மாதிரி ஒரு டிராஸ்பினை போய் யாருக்கு பிடிக்கும்னு சொன்னதும் கோவப்பட்டு அடிக்க வரும்போது இப்படி பிரசிடன்ட் ஏன் வந்துட்டாருன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ உள்ளே வந்து எவ்வளோ தைரியம் தான் என்னோட உமன் மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீங்கள் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருப்ப, சும்மா வந்துட்டு கோட் சூட்டை போட்டுட்டு வந்துட்டு ஏன்னா நீ பெரிய பணக்காரனான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அவர் தான் மிஸ்டர் ஹூ அப்படின்ற சொன்னதும் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இதெல்லாம் வந்துட்டு உண்மையாக இருக்க சாத்தியமே கிடையாது, இவங்க எல்லாருமே சும்மா ஆக்டர்ஸ் தான், சும்மா ஆக்டிங் பண்ண கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற சொல்லி ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாமே பெருசாக எடுத்துக்கல. நம்ம ஹீரோயின்ட்ட என்ன பேபி உனக்கு இங்கே இருக்க சாப்பாடு எதுவுமே வந்து பிடிக்கலையா, நான் வந்துட்டு ஸ்பெஷல் டிஷ் ஆர்டர் பண்ணுவான்னு சொன்னதும் அப்போ அந்த லின் சொல்கிறேன் இந்த மெனுலேயே வந்துட்டு அப்படி டிஷ் கிடையாது, நீ என்னத்தை போய் ஆர்டர் பண்ணுவேன், போய் பேசுகிறதுக்கு அளவு வேணாமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஏன் வந்துட்டு நான் போய் பேச போகிறேன், இங்கே நான் வந்து மெனு கார்டை பார்க்குறதே கிடையாது, எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குதோ நான் அதை வந்து ஆர்டர் பண்ணுவேன், அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ஓவராக தான் ஆக்டிங் போயிட்டுருக்கு அப்படின்ற செட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு டாமினேட்டிங் ஒரு சிஓ மாதிரி ஆக்ட் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்குமே எதுவும் புரிய மாட்டுது. நேரத்தில் பார்த்தா அந்த டிஷ் எல்லாத்தையுமே அங்கே பண்ணி கொண்டு வந்து வச்சிடுறாங்க, இது ஸ்பெஷலாக மிஸ்டர் ஏன்காக அப்படின்ற சொன்னதும் அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் புரிய மாட்டுது. இந்த டிஷ் எல்லாமே வந்துட்டு ஸ்பெஷல் அவருக்காக மட்டும்தான் சொன்னதும் இது வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கான், இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் லட்சணம் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவன் இன்னமே திமிரா பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு நம்பிக்கையே வர மாட்டுது, கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிஷ்ஷஸை பார்த்தா தான் எனக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அதை அவன் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது உள்ளே பார்த்தா அதே டிஷ்ஷெல்லாம் இருக்கவுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க, அப்படின்னா இவர் தான் மிஸ்டர் ஏனான்னு சொல்லிட்டு
டிஷ்ஷஸ்லாம் பார்த்ததுமே இவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. ஐயோ கடவுளே! என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த லின்னுக்கு எதுவுமே புரியலை. ஹீரோயின் என்ன இப்படி ஸ்பெஷலான சாப்பாடு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சேக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ பண்ணுறதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குடான்ற மாதிரி முறைச்சிட்டு உட்காந்துட்டேக்கான். ஓகே யாருக்கு அனுப்புனா என்ன டிஷ்ஷெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம சாப்பிட்டுக்கலாமே அப்படின்ற சொல்லிட்டு அந்த கூட இருக்க ஜால்ராக்கள் எல்லாமே அந்த டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்றதுக்காக ஏற்பாடு ஆகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் அமைதியாக இருக்கவுமே நம்ம ஹீரோ என்னாச்சு ஏன் உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேக்கா. அவனை பார்த்து என்னமோ ஓவராக டைலாக்லாம் பேசுனியே, இப்போ நீ டாக் மாதிரி குறைச்சி காமி, அவர் தான் மிஸ்டர் ஏனாச்சு அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் நான் வந்துட்டு குறைக்க முடியாது, அவன் வந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற சொன்னதும் நான் ஹீரோ சொல்கிறான் நீ வந்துட்டு அப்படிலாம் பண்ண வேணாம், நீ அவளை வந்து அசிங்கப்படுத்தின பார்த்தியா, ஒழுங்காக வந்துட்டு மன்னிப்பு கேளு, இல்லைன்னு வச்சுக்கோமே உனக்கு நடக்கிறதே வேறு அப்படின்ற சொன்னதும் அப்படி எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கணும், டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பேசாமல் வந்துட்டு சாப்பிடலாமே, இந்த ஃபோவர் ஆக்ட் பண்ணுறவங்க பேச்செல்லாம் நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்ற சிலப்போ நம்ம ஹீரோ அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் அடித்து வரட்டணும் அப்படின்ற சொல்கிறான். அப்போ அங்கே மேனேஜருமே வந்துடுறாரு. என்ன வந்துட்டு தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு அநியாயத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது, அவரவே ஏற்று பேசுவீங்களா, அவங்களுக்கே இந்த சாப்பாடு வேணான்னா எதுக்காக நீங்களாம் சாப்பிடணும், எல்லாத்தையுமே அடித்து வெளியே வெட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வெட்டி விட்றாங்க. அப்போ ஓகேவா தானே சார் அப்படின்ற சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் என்ன நடக்குது உண்மையிலேயே நீ தான் சிஇஓவான்னு சொன்னதும் இல்லை அடிக்கடி நான் இங்கே வருவான்ல அவர் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு அதனால தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் அவருக்கு எதுவுமே புரிய மாட்டுது. பிறகு அங்கே வெளியே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவனை காரி துப்பிட்டு போகிறாங்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து வந்ததுக்கு எங்களுக்கு இதுதான் வந்துட்டு நடக்கும், எவ்வளோ தூரத்துக்கு நீ போய் சொல்லி ஏமாத்துவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு போனதுமே எனக்கே ரொம்ப அசிங்கமாயிடுச்சு இருக்கா. அப்போ அந்த லின் சொல்கிறான் அவங்களாம் உன்னை நம்பாமல் இருக்கலாம், நான் நம்புகிறேன், அவன் மிஸ்டர் ஏன் கிடையாது, ரெண்டாவது நீ வந்துட்டு அந்த கம்பெனி கூட கூடிய சீக்கிரம் வந்துட்டு கோஆப்ரேஷன் பண்ண போகிறே இல்லை, பேசாமல் அவருக்கு கால் பண்ணி நீ வந்து இப்போ பேசுன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே அதை யோசிக்கிறான் மனசுலேயும் எங்கிட்ட போய் நான் பேசுவேன் என்கிட்ட இருந்தாலும் நம்பரே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே வந்துடுறாங்க. ஹீரோ சொல்கிறான் நான் தான் சொன்னேன்னா இல்லையா நாங்கள் இங்கே டின்னர் சாப்பிட்லன்னா உன்னையுமே சாப்பிட விட மாட்டோன்னு பார்த்தீங்களா, அதே மாதிரியே நடந்துருச்சுன்னு சொன்னதும் இவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அவன் கத்திட்டு இருக்கான். உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க சிஸ்டர் அங்கே கால் பண்ணிடுறாங்க. நீ என்ன வேலை பண்ணி தொலைஞ்சா, கூ கம்பெனி நம்ம கூட இருந்த எல்லாம் வந்துட்டு கேன்சல் பண்ணி விட்டுட்டாங்க அந்த டீலிங் எல்லாம் சொன்னதும் ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு காரை கொண்டு வந்ததுமே நம்ம ஹீரோ இவங்க மாதிரி வெட்டிக்கல்கிட்ட போய் நம்மளுக்கு என்ன பேச்சு வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ஹீரோயின் கார் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, என்ன ரெண்ட்டுக்கு எடுத்தியா, அழுக்காக்கிறாத, அதுக்கு வேறு நம்ம காசு கட்ட வேண்டியதாக இருக்கும், ஃபஸ்ட்டு இப்போ என்னோட வீட்டுக்கு நான் போகணும், என்னை கூட்டிகிட்டு போய் விடுறியான்னு சொன்னதும் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன இப்படி காரில் அவள் போயிட்டுருக்கா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டுது. நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வெளியே போயிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்கிறா என்னோட பேரண்ட்ஸ் இறந்த பிறகு என் பாட்டி தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, பாட்டிக்குமே இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, நான் வந்துட்டு இப்போ பாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் போய் வெயிட் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோயினை பற்றி சொல்கிறாரு அந்த பொண்ணு லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அவளை பற்றி இன்னுமே டீட்டெயில்ஸ் நீ எனக்கு விசாரித்து சொல்லுன்னு அவரையும் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே உள்ளே போகும்போது அவங்க அங்கிள் ஆண்டியுமே வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே திருடிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படி கேவலமான வேலை பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே எங்கள் வீட்டில் நாங்கள் எடுக்கிறோன்னு சொன்னதுமே ஓ இப்போ வந்துட்டு உங்களுக்கு சொத்தில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டீங்களா, பாட்டிக்கு உடம்பு முடியாதப்ப நீங்கள் என்னத்தை பண்ணீங்க, இது எல்லாமே அவங்களோடது நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதுமே அதை எப்படி நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிட்டு அங்கே சண்டை போயிடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் இப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க ஒழுங்காக வந்துட்டு இங்கேருந்து போங்க அப்படின்ற சிலப்ப பயங்கர சண்டை வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளும்போது அந்த இடத்துக்குங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறான். எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவன் திட்டினதுமே ஓ நீ வந்துட்டு யார் நீ வந்துட்டு புதுசாக இங்கே வந்துட்டு இருக்க எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுறதுக்குன்னு சொல்லிட்டு அந்தால் கோவப்படுறான். அப்போ அவங்க ஆண்டி நீ என்ன உன்னோட அம்மாவை மாதிரியே வந்து செடியூஸ் பண்ணுறதுக்கு ஆளாயிட்டியா, இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அங்கே வந்துட்டு அந்தால் கோவப்பட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ மேலே கையை வச்சேன்னா கையை உடச்சிப்படுவேன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே கீழே தள்ளி வச்சான். நீங்கள் இப்போ பண்ணதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து விரட்டி விட சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நீ எதை பற்றியுமே கவலைப்படாத உனக்காக நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்தினதும் நம்ம ஹீரோயின் நீ எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி ஒரு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை அங்கே வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டாலுக்கு தான் அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு சாப்பாடலாமே அவனை சாப்பிட வச்சதுமே அவனுக்கு அங்கே அந்த சாப்பாடு சேராமல் வயிறு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயின் கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அங்கே வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட போனதும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும்
சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஷை ஆகிட்டு கண்ணை மூடிட்டு அங்கே வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட வச்சுட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது ஸ்லிப்பாக எங்கள் மேலே விழுந்துடுறான். அவனுக்கு அங்கே ரொம்ப மயக்கமாயிட்டுருக்கு. என்ன உண்மையிலே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்க போலேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அசிஸ்டன்ட் அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிறாரு. பரவாயில்ல பாஸ்க்கு இதுலேயுமே ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் எனக்கு நீங்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ எந்திரிக்க பார்க்குறான் நெக்ஸ்ட் மார்னிங். பட் அங்கே வந்துட்டு ஆனால் அங்கே ஹக் பண்ணிவிட்டு அவள் பாட்டு படுத்ததுமே அவள் வந்துட்டு தூக்கத்திலே புலம்புறா. என்னோட பாட்டிக்காக நான் ஒரு பெரிய வீடு கட்டி அவங்கள நல்லா பார்த்துக்கணும், இதான் என்னோட கனவுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ கண்டிப்பாக உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேறும்னு சொல்லும் போது அவளுக்கு முழிப்பு வந்ததுமே வேகமாக எந்திரிக்க போகும்போது நம்ம ஹீரோ விடமாட்டான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் உள்ளே வந்துடுறாரு. ஐயோ நான் வந்துட்டு தெரியாமல் உள்ளே வந்துட்டு சாரி அப்படின்ற செட் அவன் போயிட்டுருக்கான். பிறகு நம்ம ஹீரோ நீ இப்போ எதுக்காக எந்திரிச்சிட்ருக்க, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டட் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோ அவளுக்காக தான் அங்கே குக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கான். ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. சாப்பாடெலாம் நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே நீ எப்படி சூப்பராக வந்துட்டு சாப்பாடு சமைக்கிற தெரியுமா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத அங்கே சொல்லிட்டேக்கா. வந்துட்டு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோமே, நான் ஒன்றவே மேரேஜ் பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் அப்படியா உனக்கு வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னப்பா பேசிகிட்ருக்கா, அவர் பெரிய வந்துட்டு கோடீஸ்வரன் தெரியுமா, இந்த பார் அப்படின்ற சைட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ காமிக்கிறா. மூஞ்சி தெரியல யார் இவன் அப்படின்ற சொன்னதும் இவர் தான் ஹூக் கம்பெனியோட ஓனர் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ கதை கேட்டுட்டாங்க. சிரிப்பாக வந்துட்டுருக்கு. இவரோட காசு எல்லாமே என்னோட காசு, நானுமே பணக்காரி ஆகிடுவேன்ல அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ சரி ஓகே நம்ம 2 பேரும் வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒரு வில்லா தான் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். அங்கே நம்ம ஹீரோயின் இங்கே போய் கூட்டிகிட்டு வந்திருக்க, இங்கெல்லாம் நம்மளுக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் நீ வா நீ வந்துட்டு பேசாமல் அப்படின்ற சரி கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அந்த ஷென்னூல் இன்னுமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே உள்ளே வந்துட்டு ரொம்ப ஹீரோவுமே அவங்க இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளே பார்த்தா அவங்க மேனேஜர் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இன்றைக்கி நம்ம ஹூ குரூப் கம்பெனியோட ஓனர் வரப்போகிறாரு, அவர் யாருமே இப்போ வரைக்கும் பார்த்தது இல்லை, அவருக்கு வந்து பிடிச்சமான வில்லாவை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. வெளியே வந்துட்டு அங்கே அந்த ஷென்னை பார்த்துட்டு ஐயோ பிரசிடென்ட் நீங்களா எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே இந்த லீன் பிரசிடென்ட் ஆனையா நீ எப்போ ஆன எனக்கு வந்து இதை பற்றி சொல்லலையேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. இவனுமே வந்துட்டு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க ஒன்றும் வில்லா வாங்க கிடையாது நான் தான் வாங்க வந்திருக்கேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு ஒன்ட்ட போய் கொடுக்குறதுக்கு காசு இருக்கான்னு கேட்டதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்து கார்டை கொடுக்குறான். அந்த கார்டை பார்த்துட்டு அந்த ஆள் ரொம்ப ஷாக் ஆகி போயிடாரு. அப்போ அந்த ஷென் கண்டிப்பாக இதை ஃபேக்காக தான் இருக்கும், இவன்கிட்ட கொடுக்குறதுக்கு அவ்வளோ எங்கிட்ட காசு இருக்க போதுன்னு சொன்னதும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் வந்துட்டு இதை ஸ்வைப் பண்ணி பாருங்கன்னு சொன்னதுமே ஸ்வைப் பண்ணி பார்த்ததுமே இது ஒரிஜினல் தெரிஞ்சு போயிடுது. ஸோ வந்துட்டு இவர் வந்து மிஸ்டர் ஹூ இல்லைனா என்ன வந்துட்டு இவர் பெரிய பணக்காராச்சே இவங்ககிட்ட போய் எதுக்காக வம்புழுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே இங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடாரு. போயிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. அவங்க வந்துட்டு அந்த ஷென்னுக்கு வந்துட்டு அந்த வில்லாவெல்லாம் காமிச்சோம். அங்கே வந்துட்டு அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிட்ருக்கு. பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமே, இல்லை இது எனக்கு பிடிக்கல அப்படின்ற சரி போகும்போது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இது ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்துட்டு அப்படின்னா இதுக்கு பெனால்ட்டி வந்து கட்டி ஆகணும் 5 மில்லியன் சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு ஷக்காய் போயிடுது. அப்போ அங்கே அதெல்லாமே ஹீரோயின் பார்த்துட்டு காசே இல்லைன்னா இங்கே எதுக்கு வந்த அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு அந்த லின் சொல்லிடுறா இவர் ஒன்று ஹூ குரூப் கம்பெனியோட ஓனர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அந்த ஷாக் ஆகிட்டு அப்புறம் ஏன் போய் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. இப்போ இவங்க 2 பேர்த்தையுமே அடித்து வெளியே வட்டி விட்டுருங்க, இப்போ வந்துட்டு தேவையில்லாமல் பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே கார்ட்ஸை வச்சு அங்கே அடித்து வெளியே வெட்டும் போது நம்ம ஹீரோயின் பேசாமல் நம்ம இங்கேருந்து போயிடலாம், இதான் நல்ல சான்ஸ், இல்லை நம்மளுக்குமே இந்த நிலைமை வந்துடும் சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் வராது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீங்கள் என்ன இப்போ வாங்க போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறப்ப அவர் வந்துட்டு அந்த வீடை வாங்குறேன்னு சொன்னார், ஆனால் வாங்காமல் போயிட்டாரு, ஆள் வேற காணோன்னு சொல்கிறப்ப நானே வாங்கிக்கிறேனேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதில் வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துடுறான். ஸோ வந்துட்டு அந்த மேனேஜர் அந்த சைனை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிறாரு இவர் தான் மிஸ்டர் ஏன்னு சொல்லிட்டு அங்கே பேச வரும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு பேச வேணான்னு சொல்லிட்டு அங்கே செய்ய காமிச்சதுமே அவருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக போனதுமே என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவனுக்கு டவுட் ஆகிடுது ஒருவேளை வந்து உண்மை தெரிஞ்சு போயிடுச்சான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு உன்ட்ட ரொம்ப கோவமாக இருக்கேன், நீ இப்போ எதுக்காக அதில் போய் சைன் பண்ணி கொடுத்த, அவங்க பேமெண்ட் பண்ண சொன்னால் நீ எங்கே போக அவ்வளோ காசுக்கு அப்படின்றத சொன்னதும் நீ அதை பற்றி நான் கவலைப்படாத நான் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துக்குருவேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ வேமா வந்துட்டு இவங்க அந்த மலையில் நனைஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. ஹீரோயினோட தலையெல்லாமே இங்கே வந்துட்டு ஈரமாக இருக்கவுமே ஹீரோ தாங்க வந்துட்டு அவளுக்கு அங்கே தலையை காய வைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அங்கே தாத்தாக்கு பார்த்தா இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, இவன் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணுக்கு வீடை வாங்கி கொடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும், அவனை போய் நான் மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே எந்திரிச்சு அங்கே வரும்போது நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு வாவ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கானே அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா ஸ்லிப்பாக எங்கே விழுந்துடுறான், அவனுக்கு ரொம்ப ஃபீவர் ஆகிட்டு இருக்கோமே வா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கும்
போகும்போது இவங்க அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி சும்மா மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோட்ட அப்போங்க கால் பண்ணி சொல்லிடுறாங்க, இப்படி சேர்மன் உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. இவன் முன்னாடி உண்மை ரிவீல் ஆயிரும். அப்புறம் இவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்துட்டு அங்கே வரப்போறாருன்றதை பார்த்துட்டு வேமா நம்ம ஹீரோயினை அங்கே கிஸ் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின்மே வந்துட்டு கோஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடறா. தாத்தாக்கு ரொம்ப கோவமாகி போயிடுது. இந்த காலத்தில் கண்ட இடத்துல நின்று கிஸ் பண்ணிட்டு ஆளுங்களை அருவருப்பப்பட வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுத்தி போகும்போது நம்ம ஹீரோயின் என்னாச்சு அவர்கிட்ட ஏதாச்சும் கடனை வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஆமான்னு சொன்னதுமே சரி ஓகேவா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்க 2 பேருமே அப்போ மேலேருந்து பார்த்துடுறாங்க. அப்போங்க அசிஸ்டன்ட் நீங்கள் வந்து எதுக்காக கோவப்பட்டுட்டு இருக்கீங்க, குடி சீக்கிரம் அப்படின்னா உங்களுக்கு பேரப்புள்ள பிறக்க போகுதுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணு எப்படிப்பட்டவனே தெரியாது, காசுக்காக என் பேரை முன்னாடி சுற்றுலாவை என்னமோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாரு. பிறகு நம்ம ஹீரோங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ஹீரோயின் ரொம்ப நல்லாவேங்க வந்து கேர் பண்ணிக்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம தாத்தா வராருன்ற விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஹீரோயினை நீங்கவே இருன்னு சொல்லிட்டுங்க கதவை லாக் பண்ணிட்டு அங்கே போனதுமே தாத்தா கோவப்பட ஆரம்பிச்சிடாரு. யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, நான் சொல்கிற பொண்ணை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் தாத்தா இது மேரேஜ் நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பொண்ணை தான் பண்ண முடியும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிருது தாத்தாக்கு. ஓய்ஸதுக்கு நீ ஏதாச்சும் ஆட்டம் போட்டேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இந்த கம்பெனி பொசிஷன் இருந்துமே உன்னை தூக்கி எரிஞ்சிருவேன், நான் தான் சேர்மன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போனதுமே ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வந்துட்டு இத்தனை நாளாக என்கிட்ட நீ வந்து என்ன ஏமாற்றிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படின்னா என்னோட உண்மையான ஐடென்டிஃபை தெரிஞ்சு போச்சா, நான் இன்றைக்கி வந்து செத்தேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டருக்குமே அதே தான் வந்துட்டு தோணிட்டுருக்கு. நம்ம ஹீரோ பேசாமல் இப்பயாச்சும் வந்துட்டு பேசிடுவோமா அப்படின்ற சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஐ திங்க் தாத்தாக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய நோய் இருக்குன்றதை ஏன் நீ மறைச்ச, அவர் வந்துட்டு தன்னை சேர்மனாகவும் உன்னை வந்து சிஇஓவாகவும் நினச்சிட்டு இருக்காரு, இதை நீ வந்துட்டு முதவே ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாக்கி இருக்க வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் நம்ம ஹீரோ அப்படின்னா இவன் வந்துட்டு இந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. 2 பேருமே வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஷென் வந்து அவார்டு வின் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாமே என்னோடது, திருட்டு பையன் என்னதை திருடிட்டு இவே அவார்டு வின் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ நம்ம ஹீரோ அப்படின்னா அவனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க வேணாமா அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஓல்ட் லேடி கூட அவன் கொஞ்சிட்டு இருக்க வீடியோ வந்துட்டு அவன் எடுத்து விட்டான். எப்பாரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்திருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்த்தா இவனோட நியூஸ் எல்லாமே இங்கே ரொம்ப வைரல் ஆகிருது. இதெல்லாம் நீ எப்படி பண்ணப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. இவனை பார்த்தா மாஸ்க்கை போட்டுட்டு அங்கே எஸ்கேப் ஆகிட்டு இருந்தான். நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாம் வளைச்சு கட்டி அங்கே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த லீன் மெய் நீ வந்துட்டு கேவலமே இல்லாமல் அந்த பொம்பளை கூட சுற்றிட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இப்படி திருட்டு வேலை பண்ணி நீ வந்து அவார்டு வின் பண்ணியிருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினோட டிசைன் எல்லாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இது யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்கிறாங்க. அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால தான் இவன் ஜெலஸ் ஆகிட்டு என் மேலே பழிய போட்டுட்ருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினவே அவன் போய் சொன்னதுமே நம்ம ஹீரோ அவளோட கிராஃப்ட் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது, நீ தான் வந்துட்டு பேரை எழுதி வச்சுட்டு உன்னோடதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ரூவ் பண்ணதும் அங்கே அவனுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி திருட்டு வேலை பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவனோட நிலைமை வந்துட்டு ஒரே நாளில் பிச்சை எடுக்கிற லெவலுக்கு ஆகி போயிடுது. அவன் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு பயந்துட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பண்ண வேணான்னு சொன்னதும் இன்றைக்கி நான் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்ற சொன்னதும் இல்லை நான் தான் சொன்னதும் சரி என் கூட வான் செட் அவன் கூட்டிகிட்டு போகிறான், எதுக்காக இவ்வளோ பெரிய காரை நீங்கள் திரும்ப ரெண்ட்க்கு எடுத்திருக்கீங்க, நம்ம வந்துட்டு பைசைக்கிளே போய்க்கலாமேன்னு சொன்னதும் அதெல்லாம் தேவை கிடையாது, இன்றைக்கி நீ முடியாதுன்னு சொல்லாதன்னு சொல்கிறப்ப அப்போ அவனோட அந்த ஃபியான்ஸை பே வந்து அங்கே அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நீ என்னோட மேலே ஏன்ட்டு வந்து பறிக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அங்கே சீட் பெல்ட் வந்து சரியாக போட முடியலை. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வரப்போ 2 பேருமே க்ளோஸாக வந்துடுறாங்க. ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். பட் ஹீரோயின் டக்குன்னு விரைக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறா. ஹீரோ ஆனால் உன்னை அதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரிங் வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போனால் அப்போ அந்த லீன் அங்கே வந்துட்டு பாருப்பா பெரிய வந்துட்டு பணக்கார மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான், எங்கே போய் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. உன் நிலைமையை பாருன்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு எவ்வளோ வந்து சூப்பராக இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ ஒரு ஓல்ட் மேனை திரும்ப அங்கே வந்துட்டு மைக்கி கைக்குள்ளே வச்சுருக்கா போல். அந்த ஆள்கிட்ட அங்கே வந்துட்டு ஒரு ரிங்கை வாங்கி போட்டுக்கிட்டு இது எவ்வளோ காசு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணுறப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ரிங்கை எடுத்து கையில் மாட்டிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது
மில்லியன் தான், இது பில்லியன் கணக்கில் வரும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. எனக்கு அதே ரிங் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட இவ வந்து சண்டை போட்டதுமே அந்த ஆள்கிட்ட கொடுக்குறதுக்கு அவ்வளோ காசு இல்லை. ஸோ வந்துட்டு அந்த ஆள் கூட சண்டை போட்டு ரிங்கை கழட்டி கொடுத்துட்டு இவங்க போனதும் நம்ம ஹீரோயின் இல்லை இந்த ரிங் வாங்குற லெவலுக்கு நம்மகிட்ட காசு இல்லை வேணான்னு சொல்கிறப்ப எதுக்காக நீ வேணான்னு சொல்லிட்டு இருக்க, நான் வந்துட்டு காசு கட்டிக்கிறேன் நீ வாங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் நீ ஃபஸ்ட்டு வா என் கூட சாப்பிட்றதுக்காகன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அந்த பேக் வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டதுமே அவள் அதை பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸாக இப்போ எங்கள் தாத்தாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. உங்கள் பேரன் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ரிங் வாங்கி கொடுக்க போயிருக்கான், ஆனால் வந்துட்டு என்னை வந்து கண்டுக்க மாட்டான், எப்படி எனக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகும், இது வந்துட்டு மேரேஜ் இப்படியே நின்று போக போகுது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க அவர். நீ ஒன்றும் கவலைப்படாத நீ தான் என்னோட வீட்டு மருமக அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன வந்துட்டு என்கிட்ட அவரை பறிக்க பார்க்குறியா, உன் நிலைமை என்ன ஆக போகுது பாரு, நான் வந்துட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்கிறா. அப்போ அவன் அவங்க அங்கிள் ஆண்டியை தான் அங்கே வர வச்சுருக்கா. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வேலை பண்ணிங்கன்னா இதில் இருக்க காசு எல்லாமே உங்களுக்கு தான் சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க காசை பார்த்துட்டு. அப்போ அவங்க ஆண்டி போய் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட உன்னோட அங்கிள் வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருமா ப்ளீஸ் நீ வந்துட்டு காப்பாற்றவா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே நான் ஏன் வர்றேன் நீங்களே போய் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவள் வரமாட்டா, ப்ளீஸ் எங்களுக்கு உன்னை விட்டால் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போன ஆளுங்க எல்லாருமே அவனை பிடிச்சி வச்சுட்டு அங்கே டார்ச்சர் பண்ணுற மாதிரி பெரிய ட்ராமா பண்ணுறாங்க. இதுலேருந்து காப்பாற்றணும் அந்த காசெல்லாம் பே பண்ணணும், நீ வந்து அவங்கள மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பாரோட ஓனர்கிட்ட கூட்டிகிட்டு போனதுமே நீ வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெயிட்டர் சாப்பிட்ணும் அப்படின்ற சொன்னதும் நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுறதுக்கு இங்கே வரல அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ அவளுக்கு அங்கே ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்து அவளை அங்கே மயக்கமாக்கி ஒரு பர்சன்ட்டை விட்டுறலாம் காசு வந்து பறிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா தாத்தா வந்துட்டு அங்கே அந்த பே வந்துட்டு கூட்டிகிட்டு வரா, இப்படி வந்துட்டு மோசமான வேலை இங்கே பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக நம்ம தாத்தா வந்து அங்கே ஹீரோட்டையுமே கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுமே ஹீரோ வந்துட்டு எதுக்காக தாத்தா இங்கே கூப்பிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே அங்கே நம்ம பேயை பார்த்துட்டு இந்த கேவலமான வேலையெல்லாம் நீ தானே பண்ண அவளை ட்ராப்பில் மாட்ட வச்சிருக்கேன்னு சொன்னதும் அப்போ அந்த ஓனரையுமே ஹீரோ மிரட்டான் அவளை எங்கன்னு சொல்லிட்டு நீ எதுக்கு அவங்களெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கா, அவள் எதுக்கு இங்கே வந்துட்டு வேலை பார்க்குறா, அவள் எப்படி நல்ல பொண்ணு இருப்பான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அவங்க பேச்செல்லாம் கேட்காம ஹீரோயினை வந்து காப்பாற்றுறதுக்காக போயிடுறான். அந்த பர்சனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை அவன் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோயினை நைட் எல்லாமே நல்லா கேர் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. எங்கேயுமே போவேன் நான் படுத்து பேசாமல் ரெஸ்ட்டுன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இவளை பார்த்தாங்க போயிட்டுருக்கும் போது அந்த பே நீ வந்துட்டு அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட அதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இவளை வந்துட்டு நல்லா ஏற்றி விட ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே அங்கே பேசிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீ உண்மையிலே வந்துட்டு நல்ல மனுஷன் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போ அவன் என்னோட ஃபேமிலியை நான் கூட்டிகிட்டு போய் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ஹாப்பிட்டு ஓகேன்னு சொன்னதுமே ஆனால் ஒரு ரிச்சான பர்சனை நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னியே என்னாச்சு அப்படின்ட்டு சொன்னதும் நீ வேறப்பா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் சும்மா சொன்னேன் ப்ராமிஸாக தான் நான் உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு தாத்தாக்கு உட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொன்னதுமே அங்கே மீட் பண்ண போனதும் நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக அவ்வளோ கவலைப்பட்டுருக்க, நீ வீட்டுக்கு கிளம்பு நான் தாத்தாவை பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவள் தாத்தாவை கேர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லீன் அங்கே வந்துட்டு இன்ஜெக்ஷனை வச்சு குத்த போகும்போது நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அவரை வந்து ஹர்ட் பண்ண பார்க்குறேன்னு சொன்னதும் அந்த கிழமை செத்தா சாவட்டுமே உன்னோட மேரேஜுக்கே இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. தேவையெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காதன்னு சொல்கிறப்ப உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவன் வந்துட்டு அந்த ஹூக்கு கம்பெனியோட ஓனரே அவன் தான், உன்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான், ஏன்னா அவன் உன்னை யூஸ் பண்ண பார்க்குறான், இல்லைன்னா உண்மையை சொல்லியிருப்பான்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு எல்லா உண்மையுமே சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கத்தியை வச்சு வேணும்னே அவளே அங்கே வந்துட்டு ஹிட் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் கையில் கத்தியை கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு பெரிய ட்ராமா பண்ணுறா. அங்கே இருக்க எல்லாருமே வந்ததுமே இவ வந்துட்டு இப்படி தாத்தாவை கொலை பண்ண வந்தா, நான் காப்பாற்ற வந்ததும் என்ன போய் வந்துட்டு குத்திட்டான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ கோவம் ஆகிட்டு எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் சும்மா நடிக்க தான் செய்கிறான். அந்த பேயுமே வந்துட்டு இவ தான் வந்துட்டு இப்படி இன்ஜெக்ஷன்லாம் கொண்டு வந்துட்டு கொலை பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பழைய போட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப எல்லாருமே சேர்ந்து இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோவுமே ஹீரோயின் மேலே நம்பிக்கை இல்லாமல் வெறுக்கிற மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணுறான். ஸோ அங்கே வெளியே போயிட்டு அவளை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஃபைனலாக பார்த்தா அவர் வந்து நம்பிட்டாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே கிடச்சிருச்சு, அவங்க அங்கிள் ஆண்டிக்கு காசு கொடுத்து இப்போ வரைக்கும் பண்ணுறது நீ தான் வேலை பண்ணியிருக்கன்னு சொன்னதும் அவர் பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்க்குறா. பட் அவளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க அப்படின்ற சீட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு அங்கே தாத்தா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நான் வந்து உன்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டேம்மா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு கேட்குறாரு. உங்கள் மேரேஜுக்குமே நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ற சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாகிடுது நம்ம ஹீரோயினுக்கு. ஹீரோவுமே அவளுக்கு ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உன்கிட்ட பொய் சொல்லணும்னு நினைக்கல, இது ஒரு ஜஸ்ட்டு வந்துட்டு உன் மேலே இருக்க லவ் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வழி தான் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்குமே என் மேலே எந்த ஒரு கோவமே இல்லை, ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறா மேரேஜுக்காக. இப்படியே ஹாப்பியாக அவங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.